ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு 5 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்சி மற்றும் இசேவைக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் சிஎஸ்சி மற்றும் இசேவை சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே ரெகுலராக பார்த்தா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இசேவையிலேருந்து 5 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கான இசேவைக்கான ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அனௌன்ஸ்மெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தா 3 அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் அறிவிப்பு என்ன, அன்புள்ள இசேவை ஆப்ரேட்டர்களே, இசேவை ஆப்ரேட்டர்களுக்கான இந்த அதிகாரப்பூர்வ டெலகிராம் குரூப் இணையமரம் கேட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இசேவைக்காக தனியாக டெலகிராம்கான குரூப் அஃபிஷியலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்னாலும் சரி கண்டிப்பாக இந்த குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் அப்டேட். அதுக்கப்புறம் செகண்ட் அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இசேவை ஆப்ரேட்டர்கள் தங்கள் மையத்தில் 9 பிப்ரவரி 2024 அன்று அல்லது அதற்கு முன் பயோமெட்ரிக் சாதனம் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. பதிவு செய்வதற்கு இச்செய்தியுடன் இணைக்கப்பட்டுள்ள பயிற்சி பிபிடியை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 16 பிப்ரவரி 2024 அல்லது அதற்கு முன் பயோமெட்ரிக் சாதனம் செயல்படுத்தப்படும் என ஆப்ரேட்டர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஆப்ரேட்டர் உள்நுழைவுக்கு பயோமெட்ரிக் கட்டாயமாக்கப்பட்டதை சொல்லியிருக்காங்க. அதாவது 16 பிப்ரவரி 2024 அல்லது அதற்கு முன்னர் இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ண சொல்ல ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி இப்போ டேரெக்டாக ஓப்பன் ஆகுது. பட் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதை எனேபிள் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய பயோமெட்ரிக் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பயோமெட்ரிக் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபைல் அப்டேட்டில் பேர் தான் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ப்ரொஃபைல் அப்டேட்டே ஒர்க் ஆகாமல் இருக்குது. இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் பார்த்தா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பயோமெட்ரிக் வச்சுருக்கீங்க, அதுக்கான மாடல் நம்பர் என்ன நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தா அந்த 16ஆம் தேதி நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய டிரைவர் எல்லாமே கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணி ஓப்பன் பண்ணி போதுமானது ஓப்பன் ஆயிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதான் செகண்ட் அப்டேட். அதுக்கடுத்து 3வது அப்டேட் ஏன்னா, இசேவை ஆப்ரேட்டர்கள் இசேவைக்கான கட்டண விளக்கப்படம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ரேட் சேட்டை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதை புகைப்படம் எடுத்து 9/2/2024 அன்று அல்லது அதற்கு முன் ஆப்ரேட்டர்கள் இசேவை மைய ஆப்ரேட்டர் உள்நுழைவு பக்கத்தில் பதிவேற்றம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இசேவைகளுக்கான கட்டண விளக்கப்படத்தை பதிவேற்றம் செய்யவில்லை என்றால் தங்களது இசேவை பயனர் குறியீடு முடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரேட் சாட் இருக்குது பாருங்கள், அது மொத்தமாக 3 ரேட் சாட் கொடுத்துருக்காங்க. 3த்தையுமே உங்கள் ஷாப்பில் நீங்கள் ஒட்டி அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இசேவை வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுற மாரி இருக்கின்றதை சொல்லியிருக்காங்க. இந்த இது பார்த்தா ஃப்ளெக்ஸ் மூலமாக அடிக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ளெக்ஸ் பேனர் மெட்டீரியலை பயன்படுத்தி வடிவமைக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சமாக 3x2 அடிக்குள்ளே நீங்கள் அந்த ஃப்ளெக்ஸ் பேனர் அடித்து ரேட் சார்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் லாகின் பேஜில் போய்ட்டு டால்மா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த செட்டிங்ஸு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரேட் சாட் போர்டு அப்லோட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான 3 போர்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 3 போர்டு கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாகவே. 1 by 1 நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போர்டு பார்த்தா நீங்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பேஜ்லேயே உங்களுக்கு போர்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 போர்டுமே அதை பிரிண்ட் எடுத்து ஃப்ளெக்ஸாக நீங்கள் எடுத்து ஒட்டி அது நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதேமாதிரி பயோமெட்ரிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பேஜிலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பயோமெட்ரிக் கேட்கும். ஸோ செலக்ட் எனி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் கோஜென்ட்டா மந்த்ராவா மார்ஃபோன் கேட்கும். ஸோ நீங்கள் எந்த பயோமெட்ரிக் வச்சுருக்கீங்களோ அந்த பயோமெட்ரிக் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் நீங்கள் கேப்சர் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து உங்களுக்கான பயோமெட்ரிக் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. லாகின் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் பார்த்தா ஒரு டெமோக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பயோமெட்ரிக் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ரொஃபைல் அப்டேட் ஆல்ரெடி பண்ணிட்டுருப்பீங்க. பண்ணாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போதைக்கு ப்ரொஃபைல் அப்டேட் ஒர்க் ஆகலை. கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக லாகின் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பயோமெட்ரிக் வாங்காதவங்க உங்களுக்கான பயோமெட்ரிக் வாங்கி டிரைவர்லாம் ரெடியாக இன்ஸ்டால் பண்ணி கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, இதான் 3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 4வது அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சமீபத்தில் டிஎன்இஜி ஆனது பார்த்தோன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக இகேவைசி அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு புதிய ப்ராஜெக்ட் இருக்குன்றதை சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது பார்த்தோன்னா உங்களுக்கான கேம்ப் போட்டு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் இகேவைசி பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணி இகேவைசி பண்ணுற மாரி இருக்கும்.
இதுக்கு வந்து பார்த்தா மாவட்ட வாரியாக இப்போதைக்கு உங்களுக்கான கூகுள் ஃபார்ம் மாரி வந்து கொடுக்குறாங்க, இந்த ஸ்ப்ரெட்ஷீட் மாரி கொடுக்குறாங்க. இதில் மாவட்டம் உங்கள் மாவட்டம் என்ன, உங்களுடைய பிளாக் நேம் என்ன, ஸ்கூல் நேம் என்ன கொடுத்துருக்காங்க. அதேமாரி அந்த ஸ்கூலில் மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, கேம்புக்கான டேட் என்ன எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இகேவிசி அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 10 ரூபா வந்து டிஎன்இஜே கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இகேவிசி அப்டேட் பண்ணால் 10 ரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கண்டிப்பாக ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நேரஸ்ட்டாக எந்த ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூல் நேராக போயிட்டு உங்களுக்கான ஆப்ரேட்டருடைய உங்களுடைய இசேவைக்கான ஐடி என்ட்ரு பண்ண உங்கள் நேம் என்ன, கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்றது நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணனா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை போய் அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நேரஸ்ட்டாக ஸ்கூல் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது 4 அப்டேட். அதுக்கப்புறம் 5வது அப்டேட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் டிஜிபே வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. டிஜிபேயில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இன் விஎல்இ பிசி அதாவது நீங்கள் ஒவ்வொரு கேஷ் வித்ரா பண்ண சொல்லியும் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு. என்னமான ஸ்டெப்னா, இப்போ நீங்கள் டிஜிபே மூலமாக கேஷ் வித்ரா வந்து பண்ணுறீங்கன்னா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமருடைய பேங்க் நேம் என்ன, கஸ்டமர் ஆதார் நம்பர்லாம் வந்து கொடுப்பீங்க. ஸோ ஆதார் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதென்டிகேஷன் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு கேஷ் வித்ரா பண்ண சொல்லியும் நீங்கள் பயோமெட்ரிக் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஆதென்டிகேட் ஆகும். ஒன்ஸ் உங்களுக்கான விஎல்இ ஆதென்டிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த கேஷ் வித்ராக்கான டிரான்சாக்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கேஷ் வித்ராவுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து டிஜிபே மூலமாக நீங்கள் கேஷ் வித்ரா பண்ணி தரீங்கன்னா அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பயோமெட்ரிக் வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பயோமெட்ரிக் வச்ச 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த கேஷ் வித்ரா டிரான்சாக்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கான அந்த பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனை வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா திரும்ப நீங்கள் புதுசாக வந்து ரீஇனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டிரான்சாக்ஷனை. அதேமாரி 3 தடவை உங்களுக்கான ஆத்தென்டிகேஷன் அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னா அன்னைக்கு உங்களுக்கான டிஜிபே ஐடியை பிளாக் பண்ணிவிடுவாங்க. திரும்ப 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் நீங்கள் டிஜிபே வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 தடவை அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5 முக்கிய அறிவிப்பு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.